தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் காதுல இந்த கொசு போயிட்டு அப்படின்னு சவுண்டு கொடுக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி விஜய் காதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டு சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. விஜயம் என்னடா இது காலையில இருந்து நம்ம காதுல சவுண்டு கேட்டுட்டே இருக்கு அப்படின்னு திடீர்னு கண்ணு முழிச்சு பார்த்தா எங்க அண்ணன் செங்கோட்டன் இப்படி நின்னதுக்காப்புல, தூங்காதே தம்பி தூங்காதே, ஏஞ்சிக்கோ தலைவா ஏஞ்சிக்கோ தலைவான்ட்டு நம்ம விஜய, அதாவது மனுஷன் வந்து நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாருங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா மாலை போடுறதே வந்து பாத்தீங்கன்னா மாலையில தான் போடுவாப்ல, காலையில ஏஞ்சிக்க மாட்டாப்ல. அதே மாலையில வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் போய் ஒரு 3 மணி ரேஞ்சுக்கா பாத்தீங்கன்னா விஜய் எழுப்பி விட்டாரு. எழுப்பி விட்டு தலைவா கமான் கெட் அவுட் வாங்க தலைமைச் செயலகம் போலாம் அப்படின்னு ஒண்ணு விஜய் ஷாக் ஆயிட்டாப்ல. என்னது தலைமைச் செயலகமா, அப்ப நான் சிஎம் ஆயிட்டேனா, அப்ப போய் கொடியேத்தலாம் வாங்க அப்படின்ட்டு திடீர்னு சட்டையை ஏஞ்சி கடகடன்னு போட்டுருக்காப்ல. அப்பதான் செங்கோட்டையன் சொல்றாரு, தலைவா நீ இன்னும் சிஎம் ஆகல, சிஎம் ஆவறதுக்காக வா தலைமைச் செயலகம் போலாம். பிகாஸ் நம்மளுக்கு யாருமே பர்மிஷன் தர மாட்டாங்க. நம்ம கட்சியோட பௌச்சி திமுக தான் பயந்துட்டு பர்மிஷன் ஆச்சு குத்துட்டு இருந்துச்சு. நம்ம கட்சி பௌச்சிய பார்த்து இப்ப தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா பெர்மிஷன் தரமாட்டாங்க. தலைவா இப்படியே இருந்தா ஆல்ரெடி நம்ம ஒரு சீட்டும் ஜெயிக்க போறது கிடையாது, வாங்குற வாக்கு சதவீதமும் கம்மி ஆயிடும். சோ ப்ளீஸ் கெட் அப் வாங்க, சும்மா ஒரு வாக்கிங் மாதிரியாச்சு தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு உன்ன எங்க அண்ணன் மூஞ்ச பாருமையோ. என்னையா நீங்க இப்பதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன டிஜிபி ஆபீஸ் வேற கூட்டின்னு போனீங்க. நான் சாயங்காலம் 6 மணிக்கு மேல பொதுவா வெளியிலேயே வர கேரக்டர் கிடையாது, உங்களுக்காக டிஜிபி ஆபீஸ் வரைக்கும் வந்தேன். இப்ப திருப்பியும் சாயங்காலம் 3 மணிக்கு, இதெல்லாம் எனக்கு என்ன மாதிரி டைம் தெரியுமா, நான் என்ன மாதிரி ஆளு தெரியுமா, இப்ப திடீர்னு எழுப்பி வாங்க தலைமைச் செயலகம் வரைக்கும் போலானா எப்படியா அப்படின்னா செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, தலைவா இன்னும் 25 டேஸ் தலைவா பிளீஸ் அட்ஜஸ்ட், அதுக்கப்புறமா எல்லாரும் உன்னை வீட்டுல வந்து பாப்பாங்க தலைவா, நீ தலைமைச் செயலகத்துக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது, ஏஞ்சிக்கோ வா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய விஜயை செங்கோட்டையன் மற்றும் டீம் வந்து பாத்தீங்கன்னா எழுப்பி வாங்க அப்படின்னு தலைமைச் செயலகத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாயங்காலத்துல இருந்தே வந்து பாத்திருப்பீங்க. விஜய் வந்து அப்படியே காரை விட்டு இறங்குதான், அப்படியே கார்ல இறங்கி அப்படியே ஒரு வாக்கிங் போட்டு இந்த பாஷா, ஓ அது ரஜினி பாட்டா, விஜய்க்கு செட் ஆகாது போட்டா திட்டுவாங்க நம்மள. ரஜினி ஃபேன்ஸ் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. சரி விஜய் பாட்டு போட்டுக்கினே ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அப்படியே உள்ள வராரு. கேமராமேன்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு பட நீட்டுறாங்க. ஏன் கேமரா மைக்க தூக்கிட்டு போய் படப்பட்டு அந்த ஆள் முன்னாடி நீட்டுறீங்க, ஏறினா அந்த மனுஷன் வெளில வர மாட்டான், நீங்க இப்படி மைக்க நீட்டினா அந்த மனுஷன் ஓடி போயிடுவாயா அப்படின்னு தான் என் மைண்ட்ல ஓடிச்சு. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கும்பல் கூடி அப்படியே மைக்க எடுத்துட்டு போய் விஜய் மூஞ்சில இப்படி நீட்டுறாங்க. அந்த மனுஷன் பகன்னு பயந்துன்னு ஓடுறாரு லிப்டுக்குள்ள போயிட்டு. இது இந்த கரூர்ல 41 பேர் சாகும் போது அந்த லாஸ்ட் மூச்சுன்னு ஒண்ணு இருந்திருக்கும் பாத்தீங்களா, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மூச்சை விட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்களுக்கு பயந்துகிட்டு, ஏங்க உலக வரலாற்றுல ஒருத்தன் ஓடலாம் பயந்துக்குன்னு போலாம். எதுக்கு போலான்னா யாருன்னா அடிக்க வராங்கன்னு ஒருத்தவங்க ஓடுவாங்க, சில பேர் வந்து கிரௌடு நிறைய இருக்குப்பா பிரச்சனை ஆயிடும் நான் போறேன்ட்டு போவாங்க. ஆனா பத்திரிகையாளருக்கு பயந்துகிட்டு எப்பவுமே ஓடிட்டு இருக்கிற ஒரே கேரக்டர் எந்த கேரக்டர் தெரியுமா, அதுவும் வருங்காலத்து முதல்வர் என தன்னைத்தானே அறிவிச்சுக்கிற இந்த கேரக்டர் தான். எங்க பத்திரிகையாளர்கள் மைக்க நீட்டுறாங்க, குடு குடு குடுன்னு போயிட்டு லிப்டுக்குள்ள போயிட்டு அவ்வளவு பெரிய மூச்சு வாங்குறாருங்க. எப்பா தப்பிச்சோண்டா சாமி இவனுங்க கிட்டன்னு. ஏங்க என்னங்க இது, ஏங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த பத்திரிகையாளர்கள் கிட்ட சொல்றதுல என்ன இருக்கு நான் கேட்கிறேன். ஏங்க எனக்கு பெர்மிஷன் தர மாட்டாங்க, நான் மக்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன், பெர்மிஷன் தர மாட்டாங்க, அதை வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் செய்யறதுக்கு வந்திருக்கேன், அவ்வளவுதான் 4 வார்த்தை சொல்லிட்டு குடுக்குன்னு போயிடுங்க. ஏங்க இந்த 4 வார்த்தை கூட உங்களுக்கு சொல்றதுக்கு வந்து ஒருத்தர் வந்து A4 ஷீட்ல எழுதி குத்தாதான் அதை போய் ஒப்பிப்பீங்களா, இல்லைன்னா அதை கூட சொல்ல மாட்டீங்களா? என்னங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அங்கிருந்து பாது முட்டா போதும்டா சாமின்ட்டு லிப்டுக்குள்ள கடகடன்னு போயிட்டு அங்க லிப்ட் மேல போயிடுச்சுல, மேல போயிட்டு அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி கிட்ட போவோம், சிஓ கிட்ட போவோம், சீஃப் எலெக்டர் ஆபீசர் கிட்ட, அந்த சீஃப் எலெக்டர் ஆபீசர் கிட்ட போன உடனே இவர் அங்கேயும் மைக்க கடகட நீட்டுறானுங்க. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா குடுகுடுன்னு போனாரு, அப்புறமா ஒரு கம்ப்ளைண்ட குத்தாரு. அதுக்கப்புறமா வரும்போது பாருங்க பத்திரிகையாளர்லாம் வெயிட் பண்ணிருந்தாங்க, ஆஹா இப்பதான் எஸ்கேப் ஆயிட்ட, வரும்போது உன்னை நாங்க விடுவோமா, எப்படியாச்சும் வாயில இருந்து எதனா நாங்க புடுங்கிட மாட்டோமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் வெயிட் பண்ணிட்டு இவரு வந்தாரு பாருங்க. அதே எப்படி வந்தேனோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன்ல தலை தெறிக்க எங்க அண்ணன் ஓடிட்டாரு, ஒரு வார்த்தை கூட பேசலங்க. ஏங்க இது
இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல இன்னைக்கு எதுக்கு வந்தீங்களோ அதை குறித்து தான் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டிருப்பாங்க. சார் இதுக்காக வந்தேன், அதிகாரி கிட்ட இந்த லெட்டரை கொடுத்துட்டேன், அவங்க சரி சார் பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, இந்த மனுல நான் இதெல்லாம் கேட்டு இருந்தேன், அவ்வளவுதாங்க, சிம்பிளுங்க. இத சொல்லுறதுக்கு உங்களுக்கு என்னங்க, அங்கன்னா 10 திருக்குறளா கேட்க போறாங்க? துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாய தூவு மழைனா உன்னை சொல்ல போறாங்க. 4 வார்த்தை தானே. இங்கிலீஷ் சேனல்ஸும் எதுவும் கேட்க போறது கிடையாது, தமிழ் சேனல்ஸ் தான் நிறைய இருக்கு. நம்மளுக்கு தான் இங்கிலீஷ் வராது. சரி தமிழ்ல தானே கேட்க போறாங்க, தமிழ்ல ஆன்சர் பண்றதுக்கு என்ன? ஏன்னா இதுக்கே பயந்துகிட்டு ஒரு வருங்காலத்து முதலமைச்சர்னு சொல்ற இந்த கேரக்டர் ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தா நாளைக்கு முதலமைச்சர் ஆயிட்டு இவரு யாருன்னா சந்திப்பாரா? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். யாருன்னா சந்திப்பாரா? இவரு ஒருத்தரையும் சந்திக்க மாட்டாரு. ஆனா அதை புரியாம ஒரு கும்பல் பாத்தீங்கன்னா இவர் பின்னாடி சுத்திட்டு இருக்கு. சோ அவரு எஸ்கேப் ஆயிட்டாரு. விஜய் வந்தாரு, கொடுத்தாரு, எஸ்கேப் ஆயிட்டாரு. இதையே கூட செங்கோட்டையனும் புசி ஆனந்தும் போய் குத்துட்டு இருப்பாங்க, இல்ல சிடிஆர் நிர்மல்குமார் போய் குத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் விஜய் சார் நீங்க வெளியில வரலன்ட்டு எல்லாரும் பேசுறாங்க, நீங்க இதுக்காச்சு வாங்க. ஏங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், விஜய் வந்திருக்கிறது 2 இடத்துக்கு தான். ஒன்னு டிஜிபி ஆபீஸ்க்கு, இன்னொன்னு தலைமைச் செயலகத்துக்கு. டிஜிபி ஆபீஸ்க்கு எதுக்கு புகார் கொடுக்க போனாரு? பொன்ராஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா எங்க லேடிஸ் எல்லாம் தப்பா பேசிட்டாரு அப்படின்னு புகார் கொடுக்க போனாரு. இங்க தலைமைச் செயலகத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புகாரை கொடுத்துட்டு அவர் பாட்டுன்னு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமா என்ன நடக்கும் உங்களுக்கே நல்லா தெரியல. எப்பவுமே ஒரு இடத்துக்கு இவர் போயிட்டா இவர் பேச மாட்டாரு. இவருக்கு மவுத் பீஸ்னு ஒரு 2-3 கேரக்டர் இருக்கும். ஒன்னு சிடிஆர் நிர்மல்குமார் பேசுவாரு, இல்ல ஆதவ அர்ஜுன் பேசுவாரு. இன்னைக்கு அந்த பொறுப்பை யார் வாங்கிட்டாரு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் வாங்கிட்டாரு. ஏன் செங்கோட்டையனை இதுக்குள்ள கூட்டு போனாங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா செங்கோட்டையன் எம்எல்ஏவா இருந்தவர். அந்த தலைமைச் செயலகத்துல பாத்தீங்கன்னா எந்தெந்த பில்டிங்கு, எந்தெந்த பிளாக், எந்தெந்த ரூம்ல யார் யார் இருப்பாங்கன்னு ஸ்ட்ரைட்டா செங்கோட்டையனுக்கு தான் தெரியும். வேற யாருக்கும் அங்க இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு தெரியாது. நீங்க தளபதி அப்புறமா விஜயை தூக்கிட்டு எங்கன்னா சிஎம் ரூமுக்குள்ளயோ இல்ல வேற ஒரு மினிஸ்டர் ரூமுக்குள்ளயோ கூட்டு போயிட்டீங்கன்னா அசிங்கமாயிடும்ல. அதனால செங்கோட்டையனுக்கு தெரிஞ்சனால அந்த கட்டிடங்களை பத்தி முழுசா விவரம் தெரிஞ்சனால செங்கோட்டையனை கூட்டிட்டு போனாரு. செங்கோட்டையனை அனுப்பி விட்டுட்டு எனக்கு தான் இந்த பில்டிங்கை பத்தி தெரியும், இது ஏன் இடம், ஏன்னா நான் தான் 9 வாட்டி எம்எல்ஏவா வந்திருப்பேன், மிஸ்டர் நிர்மல்குமார் நீ பேசக்கூடாது, நீங்க வேற யாரும் பேசக்கூடாது, நான் தான் பேசும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்தார். அதாவது இந்த மவுத் பீஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு பதிலா ஒருத்தர் பேசுறது, அவரோட கணக்கா அவரோட சார்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு செங்கோட்டையன் அந்த மவுத் பீஸ் ஜாபை எடுத்துட்டு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனா அவரும் பாருங்களேன் ஒரு மூத்த அரசியல்வாதி மாதிரி செங்கோட்டையனும் நடந்துக்கிறாரான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏங்க செங்கோட்டையனும் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? நம்ம காலையில போட்ட வீடியோவை மக்கள் பார்க்கலன்னா, இன்கேஸ் பார்க்கலன்னா நீங்க அதை எடுத்து பாருங்க. காலையில வீடியோலயே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் இந்த பெரம்பூர் பயணத்தை ரத்து செய்ததற்கான காரணம் என்ன தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இவங்க விஜய் தரப்புல இருந்து என்ன தெரியுமா சொன்னாங்க? அங்க பாத்தீங்கன்னா நாங்க எந்த இடத்துல பெர்மிஷன் கேட்டுமோ அந்த இடத்துல வேணும்ட்டே பள்ளத்தை தோண்டிட்டு பேரிகேட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இங்க வேலை நடந்துட்டு இருக்கு, அதனால நாங்க உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு பெர்மிஷன் மறுக்கிறாங்க அப்படின்னு விஜய் கட்சியினர் புகார் வச்சாங்க. விஜய் நேத்து ட்வீட்டும் போட்டு இருந்தாரு. அதற்கு பாத்தீங்கன்னா கார்பரேஷனும் சரி தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் சரி இல்லங்க அதனாலலாம் உங்க பெர்மிஷனை நாங்க ரிஜெக்ட் பண்ணல, நாங்க தெளிவா ஏன் ரிஜெக்ட் பண்ணோம்னு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட தான் கொடுத்திருக்கோம். ஏன்னா நீங்க ஆன்லைன்ல போடுறீங்கல்ல, ஆன்லைன்ல நாங்க ஏன் ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்றதுக்கும் காரணத்தை தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கோம். அதுலயே தெளிவா போட்டிருக்கோம் இந்த இடத்துல 3000 பேர் கூட முடியாது, மிஞ்சி மிஞ்சி போனாலும் அவங்க 300-400 பேர் தான் கூட முடியும். 3000 பேர்லாம் கூடனா அங்க மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். யாருக்கு பாதிப்பு? ஏன்னா ரோடுக்கு கிடையாது, மக்களுக்கு. அந்த சின்ன ஜங்ஷன்ல 3000 பேர் கூடனா பாதி பேர் செத்து போயிடுவாங்க. அதனால நாங்க பெர்மிஷன் தர மாட்டோம் அப்படின்ட்டு அந்த அலுவலர் சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு செங்கோட்டையன் ஒரு மூத்த அரசியல்வாதி, அவரும் பிரஸ் மீட்ல என்ன தெரியுமா சொல்றாரு? சேம் விஜய் எந்த பொய்ப்பரப்புரையை ஏற்படுத்தினாரோ அதே செங்கோட்டையனும் சொல்றாரு. ஏங்க நாங்க மீட்டிங்க்கு பெர்மிஷன் கேட்டுட்டோங்க, அதே இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பள்ளத்தை நோண்டி வேலையை பார்த்துட்டு இங்க வேலை நடந்துட்டு இருக்கு, அதனால உங்களுக்கு பெர்மிஷன் தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க லாஸ்ட் நேரத்துல அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாரு. நான் இவங்களை கேட்கிறேன், டிவிக்கு இருந்து கேட்கிறேன், கார்பரேஷன் அப்படி சொல்லுது, தேர்தல் நடத்தும் அலுவலரும் அப்படி சொல்றாரு, இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க. நான் இவங்களை கேட்கிறேன், அந்த ஆன்லைன்ல உங்களுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கும்ல, டியூ டு வாட் ரீசன் இட் காட் ரிஜெக்டட்னு வந்திருக்கும்ல, அதை ஏன் போட வேண்டியதானே வெளியில ஒரு போட்டோ, அந்த ஃபார்ம் எடு போட்டோ எடுத்து போட வேண்டியதானே? இந்த பாருங்க
தேர்தல் நடத்தும் அலுவலர் பொய் சொல்றாரு. இதோ பாருங்க, சென்னை மாநகராட்சி பொய் சொல்லுது, என்கிட்ட பாருங்க ப்ரூஃப் இருக்கு. அவங்க ஏன் தெரியுமா ரிஜெக்ட் பண்ணாங்க? அங்க வேலை நடந்துட்டு இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணாங்க. அந்த ப்ரூஃப் தான் வெளியில விட சொல்றோம். ஏங்க நான் கேக்குது, இப்போ எனக்கும் வந்து சென்னை கார்பரேஷன் என்ன சொன்னாங்கன்னு தெரியாது, எனக்கும் வந்து தேர்தல் நடத்தும் அலுவலர் என்ன சொன்னாங்க, ஒருவேளை பொய் சொல்றாரோ நம்மளுக்கும் அந்த சந்தேகம் இருக்கும்ல. கிளியர் பண்ண சொல்லுங்க. இவங்க தான் வந்து பொய்ப்பரப்புரைய வந்து செஞ்சுட்டே இருப்பாங்களே. ஏன்னா கார்பரேஷன் ஏன் பொய் சொல்றீங்க அப்படின்ட்டு செங்கோட்டையன் கேட்க வேண்டியது தானே. இப்போ பாருங்க, நீங்க அனுப்பின ரீசன்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது தானே செங்கோட்டையன். அவ்வளவு மைக் இருக்குல்ல அங்க, அவ்வளவு பிரஸ் மீட்ல அவ்வளவு மைக் இருக்கு. அப்ப அதை எடுத்து நீட்ட வேண்டியது தானே. இது பாருங்க, அந்த ஆர்ஓ பொய் சொல்றாரு, இது பாருங்க சென்னை கார்பரேஷன் பொய் சொல்லுது, என்கிட்ட இருக்கு பாருங்க, அவங்க ரீசன் என்ன போட்டிருக்காங்க பாருங்க, இது மாதிரி வேலை நடந்துட்டு இருக்கு, அதனாலதான் பெர்மிஷன் இல்ல அப்படின்னு போட்டு இருக்கு. காட்ட வேண்டியது தானே. அப்ப காட்ட மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? பொய். வாய திறந்தா தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழியன்ற மாதிரி பொய்க்கு மேல பொய். இதே பொய்யதாங்க இந்த கரூர்லயும். ஏங்க என்னென்ன பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த 41 பேரும் கழுத்தை நெருக்கிட்டாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா மிளகாத்தூளை தூவுனாங்க, அப்படியே பாத்தீங்கன்னா மயக்க மருந்தை தெளிச்சாங்க, அப்படியே பாத்தீங்கன்னா கழுத்தை நெரிச்சு சாவச்சாங்க. என்ன பொய்! அந்த பொய்யோடய வாழ்ந்தவங்க தான் இப்ப திருப்பியும் இதையே வந்து இவங்க வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொபகண்டாவா எடுத்துட்டு செயல்படுறாங்க. இதையே வந்து ஒரு பரப்புரை ஆக்குறாங்க. அவர் செங்கோட்டையனு இந்த பொய்ய சொல்லிட்டு அவரே சொல்றாரு, இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்க தலைவர் வந்து வெளியில வந்து மக்களை சந்திக்கணும்னு ஆசைதான், பட் சந்திக்க விட மாட்டாங்க, பட் தடுக்கிறாங்க அப்படின்னு யார் சொல்றா பாத்தீங்கன்னா இந்த செங்கோட்டையன் சொல்ற. என்னமோ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சுல இருந்து ஒரு 2-3 வருஷமா நான் மக்களை சந்திக்க வரேன்னு கேட்டு இங்க எல்லாரும் தடுத்த மாதிரி. ஏன்னா இந்த 3 வருஷத்துல விஜய் எத்தனை வாட்டி வெளில வந்துக்கிறாரு நீங்க சொல்லுங்க. ஏன் இப்ப திடீர்னு வரணும்னு ஆசைப்படுறாரு? எலெக்ஷன் ஓகேவா, தப்பு கிடையாது. இந்த 3 வருஷம் எங்க போயிருந்த? கட்சியை தொடர்ந்துல இருந்து எங்க போயிருந்த? ஏன் மாசத்துக்கு ஒரு தொகுதி போயிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல? இல்ல எம்பி தொகுதியை சொல்றேன், மாசத்துக்கு ஒரு எம்பி தொகுதின்னு பார்த்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. இந்நேரத்துக்கு எல்லா தொகுதியும் நீங்க சந்திச்சிருக்கலாமே. இந்த 2 வருஷமா போவும் இல்ல, மக்களை சந்திக்கவும் இல்ல, அரசியல் பண்ணவும் இல்ல. லாஸ்ட்ல எலெக்ஷன் நேரத்துல ஒண்டிதான் உன் தலைவர் வெளில வராரு. அதுவும் எதுக்கு அப்புறமா வராரு? அதுதானே பிரச்சனை. கரூர்னு ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்திட்டீங்களே, அதுக்கப்புறமா உங்களுக்கு பெர்மிஷன் தரணும்னாலே அவங்களுக்கு கை கால் ஆடுதுங்க சத்தியமா. ஏங்க கொஞ்சோண்டு அந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் இடத்துல உங்களை வச்சு பாருங்க, அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரி இடத்துல உங்களை வச்சு பாருங்களேன். ஐயோ இவன் வேற வரான் பூச்சாண்டி மாட்டு வண்டியில, அந்த மாதிரி யம தர்ம வண்டியெல்லாம் எத்தனை வருவான். இப்ப நம்ம உயிர் போக போதுரா, இங்க எத்தனை பேர் சாவ போறானோ பாவம், நம்ம என்னத்தை ஆக போறோமோ, எப்போ சிபிஐ ஆபீஸ் போடுமோ, அதே பயத்துல தானே இருப்பாங்க எல்லாருமே. ஏன்னா இவங்க அப்படியாப்பட்ட கேரக்டர் தானே. செங்கோட்டையன் சொல்றாரு, மத்த எல்லா கட்சிக்கும் வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி தராங்க, ஆனா எங்க கட்சிக்கு மொத்தம் அனுமதி தர மாட்டாங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேக்குறீங்களே. மத்த எந்த கட்சிக்காரனும் மரம் மேல ஏற மாட்டான், மத்த எந்த கட்சிக்காரனும் டிரான்ஸ்பார்மர் மேல ஏற மாட்டான், மத்த எந்த கட்சிக்காரனும் கரண்ட் கம்பியை புடிச்சு தொங்க மாட்டான், மத்த எந்த கட்சிக்காரனும் கடை உடைக்க மாட்டான். ஆனா உங்க கட்சிக்காரன் உடைக்கிறான். அப்போ பெர்மிஷன் தரத்துக்கு பயப்பட தானே செய்வாங்க மிஸ்டர் செங்கோட்டையன். என்னமோ உங்க தலைவரை வந்து யாரும் தடுக்கல, உன் தலைவர் கிட்ட இருக்கிற தொண்டர்கள் அந்த மாதிரி 7.5 பூச்ச தொண்டர்கள். ஆக்சுவலா இப்போ அந்த பிளேஸ் பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த பெரம்பூர் அந்த சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடை இருக்கு. அந்த கடை ஓடெல்லாம் ஒஞ்சி போயிட்டு இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சி நடந்து இருந்துச்சுன்னா அந்த கடைகளே சூறையாடப்பட்டு இருக்கும். ஆக்சுவலா விஜய் நடத்துற இடங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது பக்கத்துல எந்த கடைகளும் இருக்கக்கூடாது. ஆக்சுவலா சட்டப்படி அந்த மாதிரி ஒரு இடமா தான் சூஸ் பண்ணி தரணும். இல்லைன்னா கடைகளை உடைப்பானுங்க இவனுங்க. பக்கத்து வீடு இருந்தா அந்த மொட்டை மாடி மேல ஏறுவானுங்க இவனுங்க. இவனுங்களை பத்தி தான் தெரியல, நம்ம கரூர்லயே பார்த்திருக்கோமே. ஆக்சுவலா நான் இன்னொன்னு கேட்டுக்கிறேன், அந்த எந்த இடத்துல நடக்குதோ அங்க ஃபர்ஸ்ட் தேர்தல் நடத்தும் அலுவலர் அங்க சுத்தி இருக்கிறவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா பாதிக்கப்பட போறவர்கள் அவங்களும் தான். இவனுங்க அங்க வந்து நிக்க மாட்டானுங்க, சும்மா எல்லா கடையும் உடைப்பானுங்க, கடை ஷெட் மேல ஏறுவானுங்க. சோ ஆக்சுவலா வந்து என்ஓசி வந்து அங்க இருக்கிற கடைகள் கிட்டயும் வாங்கணும். ஏன்னா அவங்களும் தானே பாதிக்கப்பட போறாங்க. இவர் எங்கெங்கெல்லாம் நிகழ்ச்சி நடத்துறாரோ பாதிக்கப்பட போறது ஃபர்ஸ்ட் அவங்க தான். அதுக்கப்புறமா தான் உயிர் பலி எல்லாம் நடக்கும். சோ ஃபர்ஸ்ட் கடைக்காரர்களே நீங்க உஷாரா இருங்க. நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் முறையிடுங்க. ஐயோ விஜய் இந்த இடத்துக்கு வராரா, வேணாம் என் கடை காலி ஆயிடும் அப்படின்ட்டு நீங்க தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு போலீஸ் கிட்ட புகார் தரணும். இந்த சைடு வந்து விஜய் வேணான்னு சொல்லுங்கன்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறது ஏங்க விஜய் தாங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஏங்க இது வந்து கட்டுப்பாடற்ற கூட்டம்னு ஏன் சொல்றாங்க? ஏன்னா ஒருத்தனும் ஒருத்தன் பேச்சும் கேட்க மாட்டான்.
தலைவன் பேச்சை யாருமே கேட்க மாட்டான். விஜய் வந்து எப்ப அங்க போங்கன்னா எவனா கேக்குறானா? எவனும் கேட்க மாட்டான். விஜய்க்கு முன்னாடியே ஏறானே லைட் மேல, அந்த அது அந்த போக்கஸ்ல எங்க இருக்குது அது மேல ஏறான். முத்தம் குத்தாதான் இறங்குவேன்றான். எதே முத்தம் குத்தாதான் இறங்க மாட்டான், முத்தம் குத்தாதான் இறங்குவேன்றான். இந்த மாதிரி ஒரு ரசிகர் கூட்டத்தை வச்சுட்டு இருக்கிற விஜய் இந்த அந்த சென்னை ரோடுகள்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏங்க கரூர்ல குத்துது ரொம்ப பிராடான ரோடுங்க, அங்கேயே இவ்வளவு உயிர் பலி. இந்த சென்னை ரோடெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இங்கேயும் விஜய் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க தான், எல்லா ஃபேன்ஸும் இருக்கிறாங்க, விஜய் ஃபேன்ஸும் இருக்கிறாங்க தான். இங்க இருக்கிற விஜய் ஃபேன்ஸும் அந்த மாதிரி விஜய் ஃபேன்ஸ் தான். ஏங்க விஜய் ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில ஃபேன்ஸ்லாம் இருப்பான், ஒரு ஊருக்கு ஏத்த மாதிரி இருப்பான். ஆனா விஜய் ஃபேன்ஸை பொறுத்த மட்டும் எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி தான் இருப்பான், தற்குறியா இருப்பான். சோ இங்க இருக்கிறவனும் மரம் மேலதான் ஏறுவான், இங்க இருக்கிறவனும் டிரான்ஸ்ஃபார்மர் மேல தான் ஏறுவான். சோ எல்லா தற்குறியா தான் இருக்கிறாங்க. அப்புறமா எப்படிங்க பெர்மிஷன் கொடுக்க முடியும்? ஏங்க இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம், எங்க கொடுக்கலாம்னா ஒரு கிரவுண்டு அந்த மாதிரி இடத்துலதான் கொடுக்க முடியுமே தவிர்த்து ரோட்டுக்குள்ள கொடுத்தோம்னா கண்டிப்பா வந்து ஒரு சென்னைன்றது வந்து ஒரு மினி கரூரா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதையும் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து இந்த மாதிரி பில்டப்பை விட்டுட்டு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா என்ன ரீசனுக்காக வந்தீங்க, என்ன பெட்டிஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கீங்க, செங்கோட்டையன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. நாங்க வந்து அதிகாரிகள் மேலதான் புகார் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு வந்து வேணும்ட்டே வந்து பெர்மிஷன் தர மாட்டாங்க, இந்த காவல்துறை அதிகாரியா இருக்கட்டும், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓவா இருக்கட்டும், அதாவது தேர்தல் அலுவலரா இருக்கட்டும், அப்புறமா இன்டெலிஜென்ஸ் ஒன்னு இருக்கு, ஐஏஎஸ் அமைப்பு, இவங்க எல்லாம் சேர்ந்து எங்க தலைவர் வர்றத கட்டுப்படுத்துறாங்க, விடமாட்டாங்க, எங்க தலைவரை விடமாட்டாங்க ஃபீல்டுக்குள்ள அப்படின்னு வந்து அவங்க மேல நாங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் இல்ல மாற்றணும் அப்படின்னு கேட்டு இருக்காரு. அவங்க 3 பேரும் இப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எப்பா சாமி தயவு செஞ்சு எங்களை மாத்துங்கடா ப்ளீஸ் ராடே, இவன் இங்க வந்தா நான் உயிர் பலி வாங்காம போக மாட்டான்டா, என்ன ப்ளீஸ் மாத்துறீங்க மேடம் அப்படின்னு அவங்க போய் நிப்பாங்க போல. இது ஆக்சுவலா இந்த காமெடி எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளாஸ் இருக்கும், ரொம்ப முரண்டு பூச்ச கிளாஸா இருக்கும், வால் பூச்ச கிளாஸா இருக்கும், கத்திக்கினே இருக்கும், 7.5 பூச்ச கிளாஸா இருக்கும். அந்த கிளாஸுக்கு வந்து கிளாஸ் டீச்சர் ஆகிறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த மாதிரி இப்ப கிளாஸ் டீச்சராவும் போட்டுட்டாலும் அவங்க வந்து எச்எம் கிட்ட போய் ப்ளீஸ் என்ன வேற கிளாஸ்க்கு மாத்தி போட்டுருங்க. அதே மாதிரிதான் இப்போ விஜய் எந்தெந்த ஊருக்கு வராரு அப்படின்னு கேள்விப்படுறாங்களோ அந்தந்த அதிகாரிகள் போயிட்டு சீஃப் எலெக்டர் ஆபீசர் கிட்டே போய் கதறுவாங்க, மேடம் 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 என்ன இந்த இடத்துல இருந்து மாத்துறீங்க மேடம், வேற இடத்துல போட்டுருங்க மேடம். ஏண்டா அந்த மாதிரி எல்லாரும் பயமுறுத்தி வச்சிருக்கீங்கடா நீங்க. ஏன்னா கட்சியில இருக்கிற ஒருத்தவங்க கூட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டீங்க. நாளைக்கு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு அந்த சம்பவத்துக்கு முழு காரணம் யாரு? காவல்துறை, அப்புறமா தேர்தல் நடத்தும் அதிகாரிகள்னு போட்டு போயினே இருப்பீங்க. அவங்க பாவம் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்த காரணத்தால செத்து போகணும். இது இவ்வளவு பேரை பலி கொடுத்துட்டு அவங்க வந்து போயிட்டு சிபிஐ விசாரணை எல்லாம் அட்டென்ட் பண்ணிருக்கணும். சோ இவ்வளவு பெரிய மன கஷ்டத்துலதான் எல்லாருமே இயங்கி கொண்டிருக்கிறாங்க. பிகாஸ் இது வந்து கட்டுப்பாடற்ற கூட்டம். இப்ப வந்து அவங்க கிட்ட மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க அர்ச்சனா பட்நாயக், அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சீஃப் எலெக்டர் ஆபீசர். இப்ப அவங்க வந்து அந்த மனுவை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, பாப்பாங்க, ஏன் தரமாட்டீங்க ஏது தரமாட்டீங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு கேட்பாங்க. கூப்பிட்டு கேட்டா அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க, மேடம் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நாங்க இந்த இடத்துல எப்படி கொடுக்குறது அப்படின்ட்டு அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. அதையும் மீறி நடத்தும் பட்சத்தில் இப்போ எப்படியோ 30ஆம் தேதி பெரம்பூர் திருப்பியும் பிரச்சாரத்துக்கு அப்ளை பண்ணிருக்காரு. அதுக்கும் வந்து இன்னுமே பெர்மிஷன் கிராண்ட் ஆகல. அதாவது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 234 தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாமினேஷனும் பண்றாரு. சோ நாளைக்கே நாமினேஷன் பண்ணிடுறாரு. 30ஆம் தேதி திருப்பியும் பெரம்பூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. இவங்க வேற இடத்தை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிருக்காங்க. சோ அதுக்கும் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களா இன்னொன்னா? சோ we have to wait and watch. அது எந்த மாதிரி இடம், அந்த இடத்துல ஆட்கள் நிறைய வருவார்களா கம்மியா வருவார்களா, இதெல்லாம் பொறுத்துதான் அர்ச்சனா பட்நாயக் மேடம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பொறுத்து சரி ஆர்ஓவை மாத்தலாமா வேணாவா, போலீஸ் அதிகாரிகளை மாத்தலாமா வேணாவா, ஐஎஸ் மாத்தலாமா வேணாவா இப்படின்னு பார்த்துட்டு சரி மாத்திட்டாங்கன்னே கூட வச்சுப்போம். மாத்திட்டு பெர்மிஷன் கொடுத்தாலும் இவங்களை கட்டுப்படுத்துறது முடிந்த காரியமா பாசே?